அவர்கள் மேயராக இருக்கும் பொழுது ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரிக்கு சிறுநீரக விழிப்புணர்வு தினத்துக்கு தலைமை கெஸ்டாக அவரை அழைத்திருந்தேன், தலைமை விருந்தினராக அழைத்திருந்தேன். அன்றைக்கு ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அவரை சென்று சந்திக்க வேண்டும் என்றால் அவர் 2 நாள் ஆகும். இந்த மாதிரி அக்கேஷனில் அவர் காதில் போட்டால் அவர் செஞ்சுருவார். மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியம் அவர்கள் மேயராக இருக்கும் பொழுது, இன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் வந்த பொழுது அவரிடம் 2 கோரிக்கை வைத்தேன். மாநகராட்சியின் சார்பில் ஆங்காங்கே பெரிஃபரல் டயாலிசிஸ் சென்டர் ஆரம்பிக்கணும்னு சொல்லி, உதாரணத்துக்கு தாம்பரத்துலேருந்து ஒரு பேஷண்ட் டயாலிசிஸ்க்கு வரணும், ஜிஹெச்சுக்கு வரணும், ஸ்டான்லியிலேருந்து ஒருத்தர் வரணும்னா கும்மிடிப்பூண்டிலேருந்து வரணும், சிரமப்படுவோம். அங்கங்கே மண்டல அலுவலகத்தில் டயாலிசிஸ் சென்டர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், இது முடியுமா டாக்டர்னு கேட்டார். முடியும், சிங்கப்பூர்லலாம் அப்படி தான் இருக்குது, சேட்டலைட் சென்டர்னு சொல்லுவோம், வாக்கின் டயாலிசிஸ் சென்டர், நேராக வந்துட்டு டயாலிசிஸ் பண்ணிட்டு போனோம். அதே மாதிரி மாநகராட்சி பள்ளியில் ஏறத்தால ஒரு ஐ திங்க் 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள எல்லாருக்கும் சிறுநீர் பரிசோதனை கட்டாயமாக உறுதியாக ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். ஏனென்றால் இந்த பண்ணுவதன் மூலமாக அவங்களுக்கு ஆரம்ப காலத்திலேயே அதை கிட்னி ப்ராப்ளத்தை டயக்னோஸ் பண்ணலாம். இப்படி பண்ணதுனால ஜப்பானில் இருந்த கிட்னி ஃபெயிலியர் இன்சிடென்ட்ஸை 30% 10 ஆண்டுகள் 3% சொல்லி குறைச்சிட்டோம்னு சொல்லிட்டேன்னு சொன்னாங்க. அதை சொல்லணுன்னையும் ஒரு 2 மாதம் ஒன்றும் பதில் இல்லை. நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, அரசியல்வாதிக்காரே எத்தனையோ பேர் மனு கொடுப்பாங்க, கோரிக்கை கொடுப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் செய்ய முடியாது. அதுக்கு அவருக்கு திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்தது. மரியாதைக்குரிய கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்கள் அப்போது கமிஷனராக இருந்தார்கள். அவர் ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் அமைச்சர் வந்தப்போ ஏதோ சிறுநீர் பரிசோதனை பற்றி சொன்னீங்களாமே, டயாலிசிஸ் சென்டர் பற்றி பேசுங்களாம், பட்ஜெட் போட்டிருக்காங்க, வர முடியுமா டாக்டர்னு கேட்டார். உடனே ராமச்சந்திராலேருந்து சென்னை மாநகராட்சிக்கு போனேன். போகிறப்ப லிஃப்ட்டில் வெயிட் பண்ணுறோம், லிஃப்ட்லேருந்து இறங்கி வந்தார் அமைச்சர். அப்போது அவர் தளபதி அவர்கள் அமைச்சராக இருந்த டைமு, மரியாதைக்குரிய இன்றைய முதல்வர் அமைச்சர் ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருக்காரு. நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருங்க, அமைச்சர் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன், டாக்டர் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னார். கார்த்திகேயன் ஐஏஎஸ்னை கூட்டிகிட்டு போய் என்ன வரும்னு கேட்டார். இப்படியெல்லாம் பண்ணலாம், இப்படி பண்ணால் இப்படி பயன்படும். நான் அங்கங்கே இருக்கிற சென்டர்ஸை நம்ம பெரிஃபரல் டயாலிசிஸ் சென்டரை யூஸ் பண்ணால் மக்களுக்கு பயன்படும் சொன்னோன்னே, இதுக்கு என்ன ஆகும், ஒன்லி நடந்து வர்ற பேஷண்ட்ஸு, சிக் பேஷண்ட்ஸ் வேண்டாம், வாக்கிங் டயாலிசிஸ் சென்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தலாம்னு சொன்னோம். அந்த பட்ஜெட்லேயே அறிவித்ததோட அதோட மாதிரி அந்த யூரின் டெஸ்ட்டு கம்பல்சரியாக பண்ணணும்னு சொன்னோம். அதை சீரியஸாக ஏதோ பேரளவில் பண்ணாமல் வருஷம் வரையும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் யூரின் டெஸ்ட் பண்ணணுங்கிறதையும் அவர் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணார். இதை சென்னதோட அதை செய்ததோடு இல்லாமல் அப்போ அவருடைய பதவி முடிகிற நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு. நீங்கள் சொன்னபடி 2 ஸ்கீமே ஆரம்பிக்கிறோம், ஒன்றை நாங்கள் சைதாப்பேட்டில் ஆரம்பிக்கிறோம், அந்த ஸ்கூலில் நீங்கள் பேசணுன்னாரு. அன்றைக்கி போய் பேசினேன். அதை தவிர இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு எதிரில் ஒன்றும், பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரிலையும் மாநகராட்சி சார்பில் டயாலிசிஸ் ஆரம்பிக்கிறோம். ஒரே ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கணுன்னாரு. நாங்கள் சம்பளமெல்லாம் கொடுக்க மாட்டேனாரு. இல்லை பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாரம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு போனப்போ ஆடியன்ஸ் உட்காந்துருந்தேன். என்னை கூப்பிட்டு மேடையில் அவங்க அமர சொல்லி, இந்த டயாலிசிஸுக்கு சொன்னது டாக்டர் தான். ஏன்னா அன்றைக்கி அவங்க தளபதி அவர்கள் மேயராக இருக்கும் பொழுது அவங்க மாமனார் ஒரு நடேசன் பூங்கானா நடேசனை பற்றி ஒரு கல்வெட்டு வைக்கணும், பூங்காக்களுக்கு பெயர் இருக்குது, அவங்களுடைய வரலாறு மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க தளபதி அவங்க செஞ்சாங்க. அதே மாதிரி அவருடைய மருமகன் தான் அவர் தான் இந்த ஐடியாவை சொன்னார். அவர் கூப்பிட்டுருக்கு, அவர் மேடையில் உட்காரட்டும். ஆனால் ஒரே ரிக்வெஸ்ட்டு, இவர் இந்த இது வள்ளுவர் கோட்டத்துக்கு இருக்கிற டயாலிசிஸ் சென்டரை அவர் தான் பார்த்துக்கணும்னு சொன்னார். நான் வாரம் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தேன். அதனால் இந்த மாதிரி நல்லா ஒரு அக்கேஷனை மரியாதைக்குரிய துணை மேயர் அவர்கள் வந்திருக்கிறதுனால கேன்சர் ஸ்கிரீனையும் இவர்கள் போன்ற ஒரு மாநகராட்சி ஆரம்ப நிலையில் எடுத்துகிட்டு போய் இவங்கெல்லாம் செய்கிறதுக்கு பயன்படுத்துங்கன்னா என்னுடைய வருகை, என்னுடைய நோக்கம் வெற்றி பெறும். உங்கள் அன்புக்கு நான் நன்றியுடன் கூட விரிவடைகிறேன். நன்றி, வணக்கம். திரு டாக்டர் குமாரவேல் அவர்கள் என்னை சந்தித்து இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது வர வேண்டும் என்று அழைத்தார். மிக நல்ல நிகழ்ச்சி. கேன்சர் பற்றிய அந்த விழிப்புணர்வு மற்றும் அதை ஒற்றி நடைபெறுகின்ற விஜயா மருத்துவமனை சார்பில் எடுக்கப்படுகின்ற அந்த நடவடிக்கைகளை எடுத்து என்று சொல்லியிருந்தார். மாநகராட்சியின் சார்பில் மனக்குரிய முதலமைச்சர் அவர்கள் மனக்குரிய மேயராக இருந்த காலகட்டத்தில் மாநகராட்சியின் சார்பில் இயங்குகின்ற சுகாதாரத்துறையை சிறப்பாக மேம்படுத்தி அந்த சுகாதாரத்துறையின் மூலம் ஏழை எளிய மக்கள் உடனடியாக பயன்பெறுகின்ற வகையில் பல திட்டங்களை தீட்டினார். அதைதான் இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசுகின்ற போது மதுரைக்குரிய மருத்துவரையா சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னார். என்னுடைய கருத்தை அன்றைய தினம் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் மாண்புமிகு துணை முதல்வராகவும் இருந்த இன்றைய முதல்வர் அவர்கள் என்னை அழைத்து என்னுடைய கருத்தை
கேட்டறிந்து அது வழியாக செயல்படுத்தினார் என்று சொன்னார். எங்களுக்கெல்லாம் ஒரு மிக்க மகிழ்ச்சி. அவர் காட்டுகின்ற அந்த வழியில் தான் இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பேட்டர்சன் கேன்சர் சென்டர் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் 19/6/2003 துவக்கி வைக்கப்பட்டது. அவர் வந்து பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேர்மன், எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருந்தார் பேட்டர்சன் கேன்சர். அவருடைய ஒரே ஒரு ஆசை என்னென்னா, ஒரு புற்றுநோயற்ற சமுதாயத்தை உண்டாகணும். ஏன்னா புற்றுநோய்ங்கிறது ஒரு நோய் இல்லை, அது ஒரு பிரச்சனை தான். ஒரு சாதாரண என்ன பண்ண ரெகுலேட் பண்ண வேண்டிய மெக்கானிசம் தான். அதை ரெகுலேட் பண்ணி கொடுத்துட்டோன்னா திரும்பி எல்லாருக்கும் க்யூர் ஆகிடும். அது உண்டாகிறதுக்கான காரணிகளை சின்ன வயசுலேருந்து புரிகிற மாதிரி அவங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொன்னதுனால கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2003 2010 வரையும். ஏன்னா கவர்மெண்ட் அதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கூட்டிகிட்டு வந்து நீங்கள் லெக்சர் கொடுக்கக்கூடாது, அவங்க ட்ராவல் பண்ணும்போது வரக்கூடிய ஆக்சிடென்ட்டுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளாரையே நாங்கள் 5000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரைட் ஃப்ரம் கன்னியாகுமரியிலேருந்து இந்த எண்டில் கர்நாடகா பார்டர் வரையும் கேரளா பார்டர் வரையும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸோடு பேசியிருக்கோம். பேசி அவங்களுக்கு பாடம் சொல்லி தரும்போது அவர்கள் தன்னுடைய ஸ்கூலில் நடக்கக்கூடிய ப்ரேயர் மீட்டிங்கில் அதை எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மீதி எல்லாருமே வர முடியாது. அது மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன் அங்கேருந்து ஆரம்பித்தோம். செகண்ட் ப்ரிவென்ஷன், டாக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இது கேன்சர்னால் என்னன்னு தெரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 10 வருஷம் நடத்தி அவர்களுக்கு எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராமாகவே போட்டிருந்தேன். பேர் கதி அப்படின்ற வழி, எந்த வழியில் போனால் அவங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நடத்திக்கணும். அதன் பிறகு பப்ளிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதில் 2ஆக பிரிச்சுருந்தோம். ஏடி கேன்சர் டிடெக்ஷன் பண்ணணும், மற்றபடி கிளாஸ் எடுத்துகிட்டு பப்ளிக்கை கூப்பிட்டு வச்சு சொல்லிக் கொடுக்கணும். 2 விதமாக பண்ணணும். இவ்வளோ பண்ணியும் ஏடி டிடெக்ஷனுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க, இன்க்ளூடிங் த டாக்டர்ஸ். அது என்ன காரணம் அப்படின்னா, எங்களோட ஓன் டாக்டர்ஸே கேட்டேன்னா, எனக்கு இப்போ வயசில் ஒரு பொண்ணு இருக்குது, நீங்கள் எதையாவது பார்த்துட்டு கேன்சர் இருக்குன்னு சொல்லி எதையாவது வைத்தியம் பண்ணிட்டீங்கன்னா, என் தலைமுடியெலாம் உதிர்ந்துச்சுன்னா என் பொண்ணை பார்க்க யாரும் வரமாட்டாங்க, அதனால நான் அதில் பங்கெடுத்துக்கிறதா இருக்கேன். எங்கள் டாக்டர்ஸை செக் பண்ணி வரமாட்டாங்க. இருந்தாலும் இந்த பர்சியூட் என்னென்னா, புற்றுநோயற்ற சமுதாயம் உண்டாகணும் அப்படின்னா கம்பல்சரியாக எல்லோரும் ஏடி கேன்சர் டிடெக்ஷனுக்கு வந்து தான் ஆகணும். அதுலேருந்து ஏன்னா உங்களுக்கு கேன்சர் தெரியறதுக்கு முன்னாடியே அது 13 to 14 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கிற விஷயம். இன்னொரு கேள்வி எல்லாரையும் என்ன ரொட்டீனாக கேட்குறது என்னென்னா, 15 வயசு பசங்க, 11 வயசு பசங்க, அவங்களுக்கெல்லாம் கேன்சர், அவங்க இன்னும் எக்ஸ்போசரே ஆகலையே, அவங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அது பிறக்கும்போது உள்ள ஜீன்லேருந்தே வரும். ஸோ அந்த ஜீன் மாடிஃபை ஆகி அது கேன்சராக மாறுறதுக்கு 14 வருஷம் ஆகிருக்கும். குறைக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் கன்ஜெனிட்டல் டியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது 1% கூட வராது, அதுக்கு கீழே தான் இருக்கும். மற்றபடி ஹேபிட்ஸ்னால் வரக்கூடிய கேன்சர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். கவலையினால் வரக்கூடிய கேன்சர்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பிரெஸ்ட் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர் பற்றி சொன்னாங்க. 80% ஆஃப் த பிரெஸ்ட் கேன்சர்ஸ் மன அழுத்தத்தினால தான் வரும், டிப்ரெஷன்னால தான் வரும். லேடிஸ்க்கு அது ஒரு இன்ஹெரண்ட் இன்ஸ்டிங்க்டிவ் சிஸ்டம். அது ஆம்பளைங்க வந்து ரிசல்ட் ஓரியன்டாக யோசிப்பாங்க, லேடிஸ் ப்ராசஸ் ஓரியன்டாக யோசிப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத ஆம்பளைங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் லேடிஸு அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப நாள் ப்ராசஸ் பண்ணி தான் வரணும். ஸோ அந்த பிரெயின் அதில் ஆக்டிவ் ஆகி அது டல் ஆகிட்ட போது டிப்ரெஷனில் கொண்டு விட்டுடும். அந்த டிப்ரெஷன்லேருந்து உடம்புல குணமான செல்கள் வளர்ந்து பிரஸ்ட்லேயோ சர்வைக்ஸ்லேயோ வந்து அஃபெக்ட் ஆகும். இது எல்லாத்தையும் கூட இந்த ப்ரோக்ராமில் சொல்லிக் கொடுப்போம். இந்த வாட்டி இந்த ப்ரோக்ராமில் அடிஷ்னலாக நாங்கள் போட்டது 2 தான். ஒன்று வந்து இந்த கொரோனா இங்கே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணி லங் கெப்பாசிட்டி பற்றி பார்க்குறோம். கரஸ்பாண்டிங் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு சைலண்ட்டாக உள்ளுக்குள்ளார கொரோனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இதில் சேர்த்துக்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் நீங்களே பார்ப்பீங்க, கொரோனால் சர்வைவர்ஸ் அவங்களுக்கு விதவிதமான புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அதனால் அதை முதல்ல இப்போவே ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கணும். மற்றபடி ரொட்டீனாக பிளட் கேன்சர் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு பெரிஃபல் ஸ்மியர் போகும். அப்புறம் யூரின்லேயே பலவிதமான கெமிக்கல்ஸ் வெளியில் எக்ஸ்கிரீட் ஆகுறாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராசஸில் கேன்சர் இருக்கா இல்லையா கண்டுபிடிச்சு முடியும். 2 சிம்பிள் டெஸ்ட்டு பேப்ஸ்மியர் எல்லா லேடிஸ்க்கும் கம்பல்சரியாக இருக்கும். 3வது எக்ஸ்ரே செஸ்ட்டு, இசிஜி அண்ட் எக்கோ இந்த அப்டமன் பார்த்துருவோம், அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பார்த்துருவோம்.
அல்ட்ராசவுண்ட் வச்சுட்டு. ஸோ எல்லாமே ஒரு ரூல் அவுட் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட்டு இந்த சனிக்கிழமை அது ஞாயிற்றுக்கிழமை கேன்சர் கம்ப்ளீட் ஸ்க்ரீனிங் முடிஞ்சிடுச்சுன்னா வர ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எல்லோரும் கூப்பிட்டு வச்சு யார் யாருக்கு என்னென்ன ப்ராசஸ்க்கு ஃபர்தர் இன்வாலுவேஷன் ஃபர்தர் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு நடுவில் ஏதாவது பயாப்சி எடுத்து இது பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா அவங்கள ஐசோலேட் பண்ணிவிட்டு ஃபுல் ஒர்க்கப் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு. இதுதான் இதோட பர்பஸ்.